அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகர்வால் மேக்ஸ் புக் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி 27வது டெஸ்ட்டாக 3D, அதாவது முப்பரிமாணம் வால்யூம் மட்டும் ஒரு 25 கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க, ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 120 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்கினை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக மாற்றினால் கூம்பின் வலைபரப்பு காண்க அப்படின்றாங்க. ஒரு வட்டத்துலேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணால் ஒரு கூம்பு மாதிரி கிடைக்குமா? அந்த முனைகளை ஜாயின் பண்ணால் அப்போ இந்த கூம்போட என்ன கேட்குறாங்க? வலைபரப்பு கேட்குறாங்க. இந்த கூம்போட வலைபரப்பு தான் இந்த வட்டத்துலேருந்து கட் பண்ண இந்த வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம். அதுதானே இந்த வட்டக்கோண பகுதியுடைய பரப்பு. இந்த கூம்போட வலைபரப்பு தான் இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பு. இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு theta by 360 into pi r ஸ்கொயர். இதில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? டீட்டாவோட வேல்யூ எவ்வளோ? 120 டிகிரி பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர் என்ன? 21 இன்ட்டு 21. இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, ஒரு 12 12 32 36, ஒரு 3 3, 7 3 21, 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கிட்ட என்ன இருக்குது? 22 இன்ட்டு 21. இதை பெருகுனிங்கன்னா 462ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 2Dயில் பார்த்தோம். 2Dயில் ஒரு 3 கொஸ்டின்ஸாக பார்த்தோம். 3D 3 கொஸ்டின் பார்த்தோம். ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்து 3Dலேருந்து இப்போ ஒரு கொஸ்டின்ஸாக பார்க்குறோம். ஓகேவா? 3Dயை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. டிஎன்பிசியில் 10th புக்லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதனால் 10th புக்கையும் நம்ம கொடுக்குறதும் பார்த்தாலே போதும். ஸோ 99% இதில் கவர் ஆகிடும். பார்த்துக்குங்க. அடுத்தது, 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அவர்களின் உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்னன்னு கொடுக்குறாங்க. உருளையோட வலைபரப்பு சிலிண்டர். அதனால் இதோட வலைபரப்பு ஃபார்முலா என்னென்னா 2πr/h. இங்கே பாருங்கள், இது ஆரங்களின் விகிதம். இது R1, இது R2. இது உயரங்களின் விகிதம் H1, H2. இப்போ 2 உருளை தானே சொல்கிறாங்க. வலைபரப்பு இருந்தால் வலைபரப்பு ஃபார்முலாவில் போடணும். கன அளவுனா கன அளவு ஃபார்முலாவில் போடணும். ஓகேவா? அப்போது 2πr/h ரேஷியோ 2πr/h. இது R1, இது H1, இது R2, இது H2. இந்த 2π கேன்சல் ஆகிடுச்சு. ரேஷியோனா அடிச்சிடலாம். இப்போ R1ஓட வேல்யூனா 3 இன்ட்டு H1 வேல்யூனா 5 ரேஷியோ. R2ஓட வேல்யூனா 2, H2 வேல்யூனா 3. இதை பாருங்கள். இப்போ ரேஷியோ தானே, இது அடிக்க முடியுமான்னா இந்த 3 அடிச்சிட்டா அப்போ ஆன்சர் நான் 5:2 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்கு பாருங்கள்? 5:6. ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? புரியுதுங்களா? நல்லா, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 10th புக்கு, 9th புக்கு, 10th புக்கு. 9th புக்கில் கனசதுரம் கனச்செவ்வகம் அப்படின்னு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 10th புக்கில் உருளை கூம்பு கோலம் பார்த்துக்கிட்டீங்க. அந்த புக்கில் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் போடலாம். ஓகேவா? அடுத்தது, 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்தாங்க. R1, R2. உயரங்களின் விகிதம் H1, H2. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன அளவு அப்படின்னா என்னங்க ஃபார்முலா? உருளை சிலிண்டர். உருளைன்ற கன அளவு என்னென்னா πr²h. இங்கே பாருங்கள், πr²h ரேஷியோ πr²h. இது R1, இது H1, இது R2, இது H2. பை கேன்சல் ஆகிடுச்சா? R1க்கு ஸ்கொயர் பண்ணணும். எது R1? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு H1ஓட வேல்யூனா 5 ரேஷியோ R2². R2 எவ்வளோ? 3. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9. H2 எவ்வளோ? 3. அவ்வளோதாங்க. இதெல்லாம் அடிக்க முடியுமா? 4 5 20, 3 27. அவ்வளோதான் சரி. எதுவுமே அடிக்க முடியாது. 20:27 பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, 4வது கேள்வி. 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக 7 சென்டிமீட்டர் ஆரம். என்ன சென்டிமீட்டராக பலூனில் காற்று ஊதும்போது எவ்வளோ அதிகரிக்கிறது? 14 அதிகரிக்கிறது. இது என்ன? ஆரங்களின் விகிதம். இது அடிக்கலாமா? 1 7 2 14. 7 அடிச்சிட்டேன். ஓகேவா? சரி, இதே பரப்புகளின் விகிதம் கேட்டால் 2த்தையும் ஸ்கொயர் பண்ணணும். கன அளவின் விகிதம் கேட்டால் 2த்தையும் கியூப் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? கன அளவுகளின் விகிதம் என்ன? 1 கியூப் 2 கியூப். ஏன்னா எப்பவுமே வால்யூம்னு கேட்டால் கியூப் பண்ணணும்,
ஓகேவா? பரப்பு அது வலைப்பரப்பு, மொத்த பரப்பு, புறப்பரப்புன்னு கேட்டா ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 1 கியூப் 1, 2 கியூப் 8. பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 2 கூம்புகள் சம ஆரங்கள் கொண்டன. இங்க பாருங்க, இங்க ஒரு கூம்பு இருக்கு, இங்க ஒரு கூம்பு இருக்கு. இது 2த்துக்கும் ஆரங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க. மேலும் அவற்றின் சாய்வு உயரங்களின் விகிதம். இது என்னது? L1:L2 4:3. ஓகே, எனில் வலைபரப்புகளின் விகிதம் என்னன்னு கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னா πr/l ரேஷியோ πr/l. இந்த 2 பக்கம் பை கேன்சல் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ரெண்டுத்துக்குமே ஆரங்கள் சமம், அதனால r எடுத்துக்கிட்டேன். இது L1, இது L2. 2 பக்கம் ஆரம் சமம்ன்றது r கேன்சல் பண்ணிட்டேன். L1ஓட வேல்யூ என்ன? 4. ஸோ அதே ரேஷியோ தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. வலைபரப்புக்கு 4:3. ஓகேவா? புரியுதா? இந்த ஃபார்முலா எடுத்து வந்து அப்படியே போகிறோம். ஏன்னா கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா πr/l, அவ்வளோதாங்க. ஓகேவா? அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். ஒரு கோளத்தின் ஆரமானது மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. ஒரு கோளத்தின் ஆரம் மற்றொரு கோளத்தின் ஆரத்தில் பாதி. இங்கே என்ன எடுக்கிறியோ அதில் பாதின்னு எடுத்துக்கிட்டேன். இது என்னது? ஆரங்களுடைய விகிதம். ஓகேவா? ஸோ பரப்புன்னு கேட்டால் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்க? வால்யூம் தானே கேட்குறாங்க. கன அளவுகளின் விகிதம் 1 கியூப் 1. ஓகேவா? 2 கியூப் 8. 1:8 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2. அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1. உயரங்கள் அப்படின்னா h1 h2. ஆரங்களுடைய விகிதம்னா r1 r2. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன? πr²h πr²h. இது r1, இது h1, இது r2, இது h2. பை கேன்சல் ஆயிடுச்சு. r1 ஸ்கொயர் பண்ணுங்க. r1 ஆரங்களுக்கு தான் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. h1 எவ்வளோ? 1. ரேஷியோ r2 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1. h2 எவ்வளோ? 2. இது அடிக்கலாமா? O2 2 2 4. அப்போ O2 2 O1 1. 2:1 தான் சரியான ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 8வது கொஸ்டின். நேர்வட்ட கூம்பின் விட்டம் மற்றும் உயரம் முறையே 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் எனில் அது சாய்வு உயரம் காண்க. ஒரு கூம்பு இருக்கு. ஓகேவா? இது ஹைட்டு, இது ஆரம் ரேடியஸ். இங்கே பாருங்க, விட்டம் தான் டியோட வேல்யூ எவ்வளோனா 12. அப்போ ஆரத்தோட வேல்யூனா அதில் பாதி 6. அப்போ ஆரோட வேல்யூ 6. ஓகேவா? உயரம் எவ்வளோ? 8. என்ன கேட்குறாங்க? சாய்வு உயரம் தான் கேட்குறாங்க. அப்போ பிதாகரஸ் தேற்றம், இது ஒரு செங்கோண முக்கோணமாக தெரியுதா? பிதாகரஸ் தேற்றத்தை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. பிதாகரஸ் சார் என்ன சொல்லுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், செங்கோண முக்கோணத்தில் இந்த 2 சின்ன பக்கங்களோட வர்க்கத்தை ஸ்கொயர் பண்ணுறது பெரிய பக்கத்தோட கர்ணத்தை வர்க்கப்படுறதுக்கு சமமாக 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர். L ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 36. அப்போ எல்லோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 100. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா ஸ்கொயர் ரூட். அப்போ எல்லோட வேல்யூ என்ன கிடைக்குது? சாய்வு உயரம் 10ன்னு கிடைக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வலைபரப்பு மொத்தம் என்ன கேட்டாலும் நம்ம எல் கண்டுபிடிச்சிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பார்த்துக்குங்க. இங்கே வெறும் சாய்வு உயரம் மட்டும்தான் கேட்குறாங்க. ரைட். அடுத்தது 9வது கேள்வி. 2 கோளங்களின் வரைபரப்புகளின் விகிதம் கொடுத்துட்டு அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா, அது எந்த ஏரியானா இருக்கட்டும், 9:25. ஓகேவா? கோளங்கள் வலைபரப்போட விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மலாக கன அளவு வேணும்னா நம்ம ஆரங்களோட விகிதம் தெரியணும் இல்லையா? அப்போ ஆரம்னா என்ன? இது கொடுத்து இதை கேட்டால் ஸ்கொயர் பண்ணுவோம், இதை கொடுத்து இதை கேட்டால் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. அப்போ வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம்னா என்ன? இது கியூப் பண்ணணும். 3 கியூப் இஸ்ட்டு 5 கியூப். 3 கியூப் 27, 5 கியூப் 125. 27:125. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். 5 சென்டிமீட்டர் உயரமும் 40 சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பும் கொண்ட ஒரு நேர்வட்ட வட்டக்கூம்பின் கனளவு. ஒரு வட்ட கூம்பு இருக்குது. அதானே? இந்த அடிப்பக்கத்துடைய பரப்பு தான் எவ்வளோ அப்படின்னா 48 சென்டிமீட்டர் அடிப்பக்க பரப்பு. இந்த அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி தெரியுதா? அப்போ πr² வேல்யூ தான் 48. உயரம் எவ்வளோ? 5. கூம்போட கனளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. இதில் நமக்கு தெரியுமா பாருங்கள், 1/3 போட்டேன். இதில் πr² மட்டும் எவ்வளோ? 48 இருக்கா? 48. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? 5. அவ்வளோதாங்க. 1 3 3 16 3 48. 16 5 80. சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. புரியுதா? அடுத்தது
11வது கொஸ்டின்ஸ். ஒரு நேர்வட்ட கூம்பின் அடிச்சுற்றளவு, இங்கே போன கணக்கு பரப்பளவு கொடுத்துருந்தாங்க, இங்கே அடிச்சுற்றளவுன்னு கொடுக்குறாங்க. எவ்வளோன்னா 120 பை. இது அடிச்சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்கா? இப்போ வட்டத்தோட சுற்றளவு 2πr = 120 பை. இந்த பையை கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 6 2 12 ஒரு 0. அப்போ ஆரத்தோடைய மதிப்பு என்ன? 60. மற்றும் சாய் உயரம் எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 10 எனில் வலைபரப்பு கேட்குறாங்க. கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? வலைபரப்பு கவுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ வலைபரப்பு அப்படின்னா வளைஞ்சிருக்கிற பரப்பு தான் πr எல். பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கிறாங்க. ஏன்னா 4 ஆன்சரில் பையோட வேல்யூ அப்படியே இருக்குது. ஆரோட வேல்யூ என்ன? 60. எல்லோட வேல்யூ 10 ஒரு பை. இது மொத்தம் பெருக்குனீங்கன்னா 600 பை தான் சரியான ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரமானது அதன் உயரத்தில் பாதி. ஆரம் ரேடியஸ் = h/2. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரமானது அதன் உயரத்தில் பாதி அப்படின்ட்டாங்க. எனில் அதன் மொத்த பரப்பு என்ன? உருளையோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சிலிண்டரில் ஒரு சிலிண்டர் இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா யூஸ்வலாக சர்ஃபேஸ் ஏரியா என்னென்ன? வலைபரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr ஹெச்சா? 2πr × h + r. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓகேவா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2π. இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ h/2வா? ஸோ h/2 அப்படின்னு போட்டுட்டேன். இங்கே h அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த ஆரத்தோட வேல்யூ h/2 அப்படின்னு போகிறேன். ஏன்னா 4 ஆன்சர் எல்லாமே பார்த்தோன்னா ஹெச்சில் இருக்குது. ஓகேவா? இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பை இருக்குது, ஒரு h இருக்குது. 2 1 2 2 1 3 3h/2. அவ்வளோதான் சார். இங்கே 3/2 முன்னாடி போட்டுக்கலாமா? πh². 3/2 πh² எங்கே இருக்குது பாருங்கள்? சி தான். 3/2 πh². சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 13வது கேள்வி. இங்கே பாருங்கள், 14 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பின் கன அளவு காண்க. ஒரு கியூபிக் இருக்குது. இதில் வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்புன்னா இதுதான் மிகப்பெரிய கூம்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ 14. ஆரம்னா இது டயமீட்டர் விட்ட மாதிரி தெரியுதா? பாருங்கள், இங்கே பாருங்கள், ரவுண்டாக தெரியுது பாருங்கள். அப்போது டயமீட்டர் 14னா ஆரம் எவ்வளோ? 7. அப்போ கூம்போட கன அளவு ஃபார்முலா என்னங்க? 1/3 πr² h. ஓகேவா? 1/3 பையோட வேல்யூ 22/7 × r². 7 × 7. ஹெச்சோட வேல்யூ 14. இங்கே பாருங்கள், 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. இது மொத்தத்தையும் பெருக்கிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுங்கள் சார். இது மொத்தம் பெருக்குனிங்கன்னா 2156ன்னு வரும். அதை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா என்ன பின்னம்? தகா பின்னம். தலைமையில் அதிகமாக இருந்தால் தகாது. இதை கல பின்னத்தில் மாற்றிங்கன்னா 718 2/3 அப்படின்னு ஒரு 718 2/3 எங்கே இருக்குது பாருங்கள்? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கேள்வி. ஒரு அரைக்கோளத்துடைய கன அளவு 1152 பை கன சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு காண்க. அரைக்கோளம் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வலைபரப்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. கனளவுன்னா என்ன அப்படின்னா 2/3 πr³ = 1152 பை. புரியுதுங்களாங்க? இந்த ஃபார்முலால ஈக்குவல் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் பை கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 2 2 I2 10 மீதி 1 7 2 14 மீதி 1 6 2 12. ஓகேவா? அப்போ r³ இங்கே பாருங்கள் 576 × 3 3 18 8 மீதி 1 3 21 21 22க்கு 2 மீதி 2 3 5 5 2 17. ஓகேவா? அப்போ r³ = 1728 அப்படின்னு முடியுது. ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்னா இங்கே பாருங்கள் 3 3 இலக்கமாக பிரிச்சுக்கணும். 1 வந்தால் அதே 1, 8 வந்தால் 2, 2 வந்தால் 8. ஞாபகம் இருக்கா? 8 எப்போ கியூப் ரூட் ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். 2 வந்தால் மட்டும் 8 வரும், 8 வந்தால் 2 வரும், 3 வந்தால் 7, 7 வந்தால் 3. வேறு எது வந்தாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ 3 3ஆக பிரிக்கணும். 1 வந்தால் 1 கியூப் எடுத்தால் 1, 8 வந்தால் 2ன்னு போகிறோம். அப்போ ஆரோட வேல்யூ
12. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதனோட வலைபரப்பு அரைக்கோளத்துடைய வலைபரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா அரைக்கோளத்துடைய வலைபரப்பு ஃபார்முலா என்னென்னா 2πr². இதே மொத்த பரப்புன்னு கேட்டால் 3πr² போடுவோம். அவ்வளோதாங்க. 2 இன்ட்டு ஓகேவா பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு எல்லாமே பையனு கொடுத்துருக்காங்க. அப்போ பை அப்படியே வச்சுக்கோங்க. 2π r² என்ன 12². 12 144 144 ரெண்டாவது இப்போ என்ன 288 பை. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள் ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். ஒரு மரத்தினால் ஆன திண்ம கூம்பின் அடிச்சுற்றளவு கொடுத்துட்டாங்க. திண்ம கூம்பு இந்த அடிச்சுற்றளவு பார்த்தா 44. சுற்றளவுனா ஒரு வட்டம் மாதிரி தெரியுதா? ஓகேவா? அப்போது இதோட வட்டத்துடைய சுற்றளவு தான் எவ்வளோன்னா 2πr = 44. 2 × 22/7 × r = 44. பாருங்கள் 2 22 44 44 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரோட வேல்யூ 7. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கூம்பின் கனளவு ஃபார்முலா போட போகிறோம். கூம்போட கனளவு என்ன 1/3πr² h. 1/3 பையோட வேல்யூ 22/7 r² ஆரோட வேல்யூ 7. அப்போ 7 × 7 ஹோட வேல்யூ 12. இங்கே பாருங்கள் 1 3 3 4 3 12. இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. மீது என்ன இருக்குது 22 × 28. அப்போது 616 அப்படின்னு கிடச்சிரும். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் 5:7. மேலும் அதன் கன அளவு 4400. அவ்வுருளையின் ஆரத்தை காண்க அப்படின்றாங்க. ஆரங்களோட விகிதம் என்ன? இது ரேடியஸு, இது ஹைட்டு, இது எக்ஸு, இது எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க. எப்போ ரேஷியோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கன அளவு அப்படின்னா என்ன? உருளையோட கன அளவு ஃபார்முலா என்ன? πr² h = 4400. பையோட வேல்யூ 22/7. ஆரத்தோட ரேஷியோ 5x. அப்போ 25x². புரியுதுங்களா? ஏன்னா ஆரம் எத்தனை மடங்கு 5 மடங்கு 5x 25 ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். ஹெச்னா எவ்வளோ 7x. அப்போ 7x அப்படியே போடுறேன். = 4420. இங்கே பாருங்கள் இந்த 7 7 அடிபட்டு போச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 22 22 2 22 44 200 1 25 25 4 25 100 8 25 200. அப்போ லெஃப்ட்டில் x² ஒரு x இருக்குது. x³ = 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2. அது எத்தனை இதில் போடுங்க 6h. இது 5 மடங்கு, இது 7 மடங்கு. எக்ஸ் இதில் போட்டால் 2 10 2 7 14. அவ்வளோதாங்க. ஆரம் 10 உயரம் 14. இப்போ என்ன கேட்குறாங்க? ஆரம் தானே கேட்குறாங்க. 10 சென்டிமீட்டர். ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது 17வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 7 சென்டிமீட்டர் உள் விட்டம் உள்ள ஒரு உள்ளிடற்ற கோளத்தின் உட்புறமாக ஒரு சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிளில் சாகசம் செய்கிறார். அந்த சாகச வீரர் சாகசம் செய்ய கிடைத்திடும் உள்ளிடற்ற கோளத்தின் உட்பரப்பை காண்க. ஒரு கோளத்துடைய உட்பரப்பு அப்படின்னா என்னென்னா கோளத்துடைய பரப்பு தான் உட்பரப்பு. உள்ள வெளியெல்லாம் ஒரே பரப்பாக தான் இருக்கும். கோளத்துடைய பரப்பு ஃபார்முலா என்ன 4πr². எவ்வளோதாங்க. இப்போ 4 × பையோட வேல்யூ 22/7 × 7 × 7 7 கேன்சல் ஆகிடுச்சா 22 × 4 × 7 28. ரெண்டுத்தையும் பெருக்குங்க ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே பாருங்கள் 4 × 20. ஆனால் தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 7 மீட்டர் உள் விட்டம் உள்ள அப்படின்றாங்க. விட்டம் என்ன? ஆரத்தில் பாய் தானே. அதாவது விட்டம் என்ன? 2 ஆரம் சேர்ந்து தானே. அப்போது டியோட வேல்யூ 7 அப்படின்னா ஆரத்தோட மதிப்பு என்ன ஒரு 7/2. அப்போ கீழே இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். ஓகேவா? அப்போ காமனாக 4ன்னு போட்டு இன்னும் சிம்பிளே பண்ணணும். ஒரு நாள் 4 7 நாள் 28. அப்போ 22 × 7 பெருக்குங்க. 2 14க்கு 4 மீதி 1 2 14 14 ஒன்றா 15 154 தான் சரியான ஆன்சர். கொஞ்சம் ஏமாந்துட்டோம் பாருங்கள். ஸோ விட்டம்னு கொடுத்துருந்தா பாதியாக எடுத்துக்கணும் 7/2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இது சிம்பிளே பண்ணுறது இந்த ஃபார்முலா போட்டால் ஒரே ஆன்சர் தான் வரும். பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. அரைக்கோளத்தோட மொத்த பரப்பு என்ன 3πr² = 675
பை. ஓகேவா? இங்கே நல்லா கவனிக்கணும். என்ன கேட்குறாங்க? அதான வலைபரப்புன்னு கேட்குறேன். வலைபரப்புன்னா என்ன? 2πr². இங்கே பாருங்கள் 3πr² கொடுத்துட்டு 2πr² கேட்குறாங்க. இதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி தான் போடணும்லாம் கிடையாது. டேரெக்டாக போட்டுக்கலாம். எப்படி அப்படின்னா 3 மடங்கு இதுன்னா 2 மடங்கு எவ்வளோ? ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் πr² கிடைக்குமா? 1 3 3. இங்கே பாருங்கள் 2 3 6. 2 3 6 I 3 5. 225 225 பை. இது எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு πr² வேல்யூ என்ன? 225 225. அப்போ என்ன வரும்? 450 பை தானுங்க. பை. அவ்வளோதான் சார். 450 பை எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நமக்கு சரி நம்ம ஃபார்முலா தெரியணும். ஒரு அரைக்கோளம் அப்படின்னா ஓகேவா? அரைக்கோளத்தோட வலைப்பரப்புனா 2πr². மொத்த பரப்புனா மேலே ஒரு வட்டம் மாதிரி தெரியுதா πr². மொத்த பரப்புன்னு கேட்டால் 3πr². அதனால் மாற்றி கொடுத்துட்டு இப்படி கேட்குறான் பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். ஒரு நேர்வட்ட உருளையினுடைய வலைப்பரப்பு 704 சென்டிமீட்டர். அதன் உயரம் 8 சென்டிமீட்டர். உருளையினுடைய கன அளவை லிட்டரில் காண்க அப்படின்றாங்க. உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 2πr(h) = 704. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியாது. ஹெச்சோட வேல்யூ 8 இன்ட்டு 704. இங்கே பாருங்கள் 11 நாள் 2 11 22 6 11 66 மீதி 4 4 11 64. ஓகேவா? 1 8 8 8 8 64. இங்கே பாருங்கள் 1 2 2 4 2 8 1 2 2 2 2 4. அப்போ ஆர்த்தோட மதிப்பு கீழே 2 இருக்குது, மேலே கீழே 7 இருக்குது, மேலே 2 இருக்குது, 2 7 14. ஸோ இதை போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன நம்மளுக்கு வேணும்? உருளோட கன அளவு வேணும். வால்யூம். உருளோட கன அளவு ஃபார்முலா என்ன? சிலிண்டர் πr²h. பையோட வேல்யூ என்ன? 22/7. r² என்ன? 14 இன்ட்டு 14. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? 8. 1 7 2 14. அவ்வளோதான் சார். இதை மொத்தம் பெருக்குனிங்கன்னா ஓகேவா? இங்கே பாருங்கள் 4928 மீட்டர் கியூப் அப்படின்னு மாறும். இதை லிட்டரில் மாற்றணுங்க. எப்படிங்க மாற்றுறது அப்படின்னா நமக்கு தெரியும் 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் வெட்டினா எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும்? ஓகேவா? 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இப்போ இதை மீட்டர் கியூபில் மாற்றுறாங்க. இது நம்மளுக்கு என்ன வேணும்? லிட்டரில் வேணும். அப்போ 1 லிட்டர்னா 1 லிட்டர்னு வேணும்னா 1/1000 மீட்டர் கியூப். அவ்வளோதாங்க. இது 1000ஆல் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. லிட்டரில் வேணும்னா 4928 டிவைட் 1000. 1 0 2 0 3 0வா? 3 0 தள்ளி புள்ளி வச்சுனா 4.928. எங்க ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா சார் எனக்கு பேசிக்லேருந்து வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஸோ அடுத்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் வெறும் 400 தான். நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500. ஓகேவா? 100 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். திங்கள்லேருந்து வெளியே வரை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். பார்க்கலாம். ஓகேவா? சரி. 20வது கொஸ்டின். 8.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோள வடிவ உலோக எரிகுண்டின் கன அளவு காண்க. விட்டம் D = 8.4. அப்போ R = இது 2ஆல் டிவைட் பண்ண வரும் 4 2 8 2 2 4. ஓகேவா? கன அளவு. கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா என்னங்க? 4/3 πr3. அவ்வளோதான் சார். 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 4.2 இன்ட்டு 4.2 இன்ட்டு 4.2. ஓகேவா? 1 7 6 42 0.6ன்னு வரும். 1 3 3 2 3 6 0.2ன்னு வரும். அவ்வளோதான் சார். இந்த மேலே எல்லா வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 310.464ன்னு வரும். 310. இந்த 4க்கு அப்புறம் பெரிய நம்பர் தானே போகுது. 5 விட அதிகமாக இருந்தால் மாற்றிக்கணும். 5ஆக மாற்றிக்கிட்டேன். அப்போ 310.5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 21வது கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு. உருளையோட மொத்த பரப்பரப்பு 1540. அதன் உயரமானது அடிப்பக்க ஆரத்தை போல 4 மடங்கு. உயரமானது ஆரத்தை போல 4 மடங்கு. H = 4R அப்படின்ட்டாங்க. அப்போ உருளையோட கன அளவு என்ன? உருளையோட உயரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. உருளையோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 2πr ×
h + r = 1540. இங்கே பாருங்க 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரத்தோட மதிப்பு என்ன தெரியாது இல்லையா? இங்கே பாருங்கள் ஆரத்தோட மதிப்பு தெரியாது. ஹெச்சோட மதிப்புனா 4r + r = 1540. முதல்ல சிம்பிளை பண்ணலாமா இதை? இந்த ஆறில் இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் எட்டுனா 5r 5r² வரும். முதல்ல இதை சிம்பிளை பண்ணலாம். 11 2 11 22 1 11 11 4 11 44 ஒரு 0. இந்த 2 1 2 7 2 14 ஒரு 0. 1 2 35 2 70. ஓகேவா? இங்கே பாருங்கள் 4 6 ஒரு 6 எவ்வளோ 5 6 5r² டிவைட் 7 = 35. 1 5 5 7 5 35. அப்போ r² = இந்த 7 கிராஸ் பண்ண 49. அப்போ ஆரோட மதிப்பு 7. அது எத்தனை இதில் போடுங்க. ஹெச்சோட மதிப்பு 4 × 7 28. அவ்வளோதான் சார். ஓகேவா? புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் அடிச்சுற்றளவு 236. ஒரு நேர்வட்ட கூம்பு சுற்றளவு 2πr = 236. அதோட சாய்வு உயரம் கொடுத்துட்டாங்க. எல்லோட வேல்யூ என்ன 12. அப்போ கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது நிறைய பேர் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன πr/l. நம்மளை ஏமாத்துறதுக்காக அது மாதிரிலாம் கொடுத்துக்கிறானுங்க. πr/l இங்கே பாருங்கள் πr இங்கே இருக்குது எல் இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 இதை டிவைட் பண்ணிக்கலாமா? πr = 236 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 118 அப்படின்னு வரும். ஏன்னா 11 2 22 8 2 16. ஓகேவா? அப்போ 118. எல்லோட வேல்யூ எவ்வளோ 12. அவ்வளோதான் சார். இது அப்படியே பெருகிட்டோம்னா 1416 அந்த ஆன்சர் கிடைக்கும். எங்கன்னா 1416 பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம அரைக்கோளத்தோட வலைபரப்பு கொடுத்துட்டு மொத்த பரப்பு. வலைபரப்புன்னு என்ன? அரைக்கோளத்தோட வலைபரப்பு 2πr² = 2772 கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? மொத்த புறப்பரப்புனா 3πr² அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 மடங்கு இதுனா 3 மடங்கு என்ன? இது அப்படியே 2ஆல் அடிச்சிடலாமா? 2 2 இங்கே பாருங்கள் 13 2 26 மீதி 1 7 2 14 8 2 16 8 2 16 6 2 18. அப்போது πr² வேல்யூ 1386. இப்போ அரைக்கோளத்தில் மொத்த பரப்புன்னு கேட்டால் 3 டைமா 3 × 1 3 8 6. இதை பெருக்குங்க 3 6 18 8 மீதி 1 3 24 24 25 கஞ்சி மீதி 2 3 3 9 9 2 11 1 மீதி 1 1 3 3 3 1 4158 ஆன்சர். 4158 எங்கே இருக்குது பாருங்கள். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். ஒரு நேர்வட்ட கூம்பின் கனளவு 216 π அப்படின்னு சொல்கிறாங்க. கூம்போட கனளவு கூம்போட கனளவு ஃபார்முலா என்ன? 1/3πr²h = 216 π. ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆரம் கொடுத்துட்டாங்க. உயரம் என்னன்னு கேட்குறாங்க. 2 பக்கம் பையை கேன்சல் பண்ணிட்டேன். 1/3 r². ஆரம் எவ்வளோ 9. 9 × 9. அப்போ h எவ்வளோ தெரியாது. 216. 1 3 3 3 3 9. 1 3 3 7 3 21 2 3 6 1 9 9 8 9 72. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன 8 சென்டிமீட்டர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட் கேள்வி 25வது கொஸ்டின்ஸ். ஒரு திண்ம கோளத்தோட வலைபரப்பு 24 சென்டிமீட்டர். அந்த கோளத்தை 2 அரைக்கோளங்களாக பிரித்தால் கிடைக்கும் அரைக்கோளங்களில் ஒன்றின் மொத்த பரப்பு காண்க. உங்களுக்கு குழப்புற மாதிரியே தோணும் சார். ஒரு திண்ம அரைக்கோளத்தோட வலைபரப்புன்னு ஒரு அரைக்கோளம். இது ஒரு கோளம், அதில் பாதியாக வெட்டுறது தான் அரைக்கோளம். அதானே? இது ஒரு அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்துடைய வலைபரப்பு ஃபார்முலா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திண்ம கோளத்தின் நல்லா கவனிக்கும். முதல்ல கோளத்தோட வலைபரப்புன்னு கேட்குறாங்க. இது ஒரு கோளம் அதானே? இந்த கோளத்தோட வலைபரப்புன்னு என்ன? 4πr² = 24. 1 நாள் 4 6 நாள் 24. அப்போ πr² வேல்யூன்னு 6. இப்போ என்ன கேட்குறாங்க? அதை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டா
ஒரு அரைக்கோளம் கிடைக்கும். அந்த அரைக்கோளம் ஒன்றின் மொத்த பரப்புனா என்ன? 3πr ஸ்கொயர். 3 இன்ட்டு πr ஸ்கொயர் வேல்யூ ஒன்று 6ஆ? அந்த 6 தான் இது கூட பெருக்கிறேன். 3r 18. எவ்வளோ சிம்பிளாக முடியுது பாருங்கள். இதுக்கெலாம் வந்து 6 கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கிடையாதுங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.